வணக்கம். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். என்னென்னாங்க, நம்ம சிஎம் விஜயன் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஊனமுற்றவர்களை வந்து மீட் பண்ணிருக்காரு தன்னோட அவையில். பண்ணும்போதுங்க என்ன மனுஷங்க ஆக்சுவலாக பார்த்தா, அவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க. இவர் எழுந்து போய் அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கள வந்து ஒரு சரியான முறையில் ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டு, ப்ளஸ் அவங்க கூட உட்காந்து அவர் பேசிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் எழுந்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு. அங்கேயே ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இதெல்லாம் வந்து அவங்க எல்லோரும் என்ன ஆச்சரியம்னா, இதெல்லாம் வந்து இத்தனை காலங்களில் ஒரு சிஎம் கிட்ட இப்படி நடந்துக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் தான். அதுதான் அதுதான் அது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது விஷயம். அது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எல்லாருமே. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்கது. எளிய மனிதர்களும் கடினமான மனிதர்கள் என்று பலரால் அறியப்பட்ட இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கவங்கள எளிய மனிதர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்து பேச முடிகிற மாதிரி ஒரு 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 சட்டசபையில் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். கண்டிப்பாக விஜயண்ணா, விட்டுறாதீங்க. உங்கள் ரூட்டு பக்கா கரெக்டாக போயிட்டுருக்குது. அதை விட்டுறாதீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் தான் நாங்கள் பார்த்தோம். நாங்களாம் வந்து ரோட்டில் நின்று ஓட்டு போட்டு நம்ம எல்லாமே நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம தான் நம்ம மக்களாகி நாங்கள் எங்கள் சூழ்நிலை நடக்குதுன்றப்போ அவங்களுக்கு ஒரு 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 கரெக்டான அங்கீகாரன்றது உங்களை நினச்ச ஒன்று பார்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் கட்டாயமாக பார்க்க வேண்டிய விஷயங்களுக்கு பார்க்குற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம். உங்களை வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, கடவுள்னு சொல்ல வேண்டாம். ஆனால் கடவுளை கண்ணில் பார்க்கல. மனிதர்களுக்கு கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் உங்கள் மாதிரி மனிதர்கள் மூலமாக தான் நல்லது செய்ய முடியும். உங்களை மேபி நான் தமிழ்நாட்டுக்கு இந்த 5 வருஷத்துக்கு கடவுள் உங்களை தத்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். என் மக்களுக்கு ஏதாவது பண்ணுப்பான்னு சொல்லி. ஸோ கடவுளின் பிள்ளையாகத்தான் நாங்கள் எல்லோரும் பார்க்குறோம். என்னை சுற்றி இருக்கவங்களும் பார்க்குறாங்க. நான் நிறையா எல்லா இடத்தையும் விசாரித்து பார்த்துட்டேன், பேசி பார்க்குறேன். அப்படின்னு எல்லாருமே உங்களை வந்து தன் வீட்டு பிள்ளையாக தான் நினைக்கிறாங்க. அதில் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் நடந்துட்டு வர்றீங்க. அப்படியே நடக்கணும். தேங்க்யூ.